ஏரிகள் நாங்கள் 25 வருஷமாக நாங்கள் தலைமையிங்க வாங்கியிருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு எந்த அடிப்படை வசதி எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இப்போ வந்து நாங்கள் எப்படியோ கேட்டு ஊரில் இப்போ நாங்கள் இப்போ கேட்டாலும் இடம் இல்லை, எங்களுக்கு புறம்போக்கு எந்த வசதியும் கிடையாது. இப்போ நாங்கள் இங்கே போனாலும் ரோட்டுக்கு போனாலும் இடம் போக்குவரத்து வசதி கிடையாது. நாங்கள் யாரை போய் கேட்டாலும் அதிகாரி போய் கேட்டாலும் எந்த செய்கிறோம் அதை செய்கிறேன்றாங்க கட்டி கேட்டால் யாரும் செய்யறது கிடையாது. ஊர் தலைவர் போய் கேட்டாலும் யாரும் வந்து எங்களுக்கு எந்த அடிப்படை வசதி கிடையாது. ஓட்டுக்கு மட்டும் வந்து போடுறாங்க. நாங்கள் ஓட்டு போட்டு கேட்டால் அது மாதிரி கேட்டதுக்கு மட்டும் ஓட்டு மட்டும் வாங்கி போகிறாங்க. ஆனால் எங்களுக்கு எந்த வசதியும் செய்யணும். நாங்கள் ஏரியாலாம் குப்பை கட்டிங்க, இந்த ஏரியாவில் இந்த வீட்டில் எங்களுக்கு எந்த அடிப்படை வசதி பூச்சி போட்டு பாம்பு எந்த வந்து கட்டோடி யாரும் என்ன வந்து கேட்க பார்த்துட்டு எங்களை நாங்கள் இப்பெல்லாம் வாங்கின்னு இருக்கிறோம். நாங்கள் இந்த இடத்துல எங்களுக்கு வந்து யாரும் என்ன எதுவும் கேட்கறது கிடையாது. நாங்களே போய் மேலே போய் கேட்டாலும் இது பார்க்கலாம் இந்த இந்த செய்கிற என்ன போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த வசதியும் எங்களுக்கு பண்ணி தரல யாரும். நாங்கள் அப்படிலாம் வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல இந்த வீட்டில் ரொம்ப இப்போ பரவாயில்ல சார் மீன்லாம் வந்து ஒரு அளவுக்கு நாங்கள் வீட்டில் இந்த லைட்லாம் கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெளிச்சத்துக்கு கொஞ்சம் கொண்டாடுறாங்க. நாங்கள் இந்த அளவுக்குலாம் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இப்போ வேலைக்கு போனால் ஒரு 10 நாள் வேலைக்கு போனால் கூலி 10 நாள் தான். அதுக்கு மேலே அது கிடையாது. அது கூட வசதி அப்படின்னா ஒரு நாளைக்கு வரும் 150 ரூபா ஒரு நாளைக்கு கூலி. நாங்கள் பைப்பு தண்ணி நாங்கள் வயிற்று பைப்புக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு தான் வேலை வரும். அது ஒரு மாதத்தில் தான் ஒரு 10 நாளைக்கு வரும், 10 நாளைக்கு வராது. நாங்கள் வச்சுருந்தோம் எப்படி நாங்கள் குடும்பத்துக்கு தளர்த்துன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க சார். நாங்களாம் இதுக்காக தான் சார் நாங்கள் கோல் போட்டுங்கிறோம். என்ன எங்களுக்கு இருந்து எந்த அடிப்படை வசதி இல்லை. உங்களுக்கு ஆளுங்க என்ன பார்த்து எனக்கு செஞ்சால் சார் நல்லது பண்ணணும் சொல்கிறேன். என் பேர் தனலட்சுமி. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஸ்கூல் பேர் அரசு மேல்நிலைப்பள்ளி. நாங்கள் லைட் இல்லாத பெற்று நாங்கள் வழக்கில் தான் படிக்க முடியாது. சிலக்கு சார் வருவதா எங்களுக்கு லைட்டு நோட்டு பேனா எல்லாம் கொடுக்கவே எங்களுக்கு வசதி வந்தது. அப்புறம் வீட்டுக்கு தாழ்பாலாம் இவங்க தான் கொடுத்தாங்க. நாங்கள் போட்டு வீட்டு ஓய்வாதாளுக்கு பார்த்துக்கிறோம். என் பேர் யாவது எங்கள் ஊர் வீட்டில். அப்புறம் அதான் தண்ணி வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை. ரொம்ப நைட்டில் பாம்பு இந்த பூரா இதெல்லாம் வந்தாலும் ரொம்ப கஷ்டம். ஆனால் அடிக்க முடியாது. வெளிச்சமாக இருந்தால் அடிச்சிடும். வெளிச்சம் இல்லாத இந்த வீட்டில் நாங்கள் எப்படி அடிக்கிறது தயங்குவோம். அதை பார்த்தாலே அடிக்கிறதங்காட்டுமே அது எங்கே போகுதுன்னே தெரியாது. உள்ள இப்போ போகுதா அது எங்கே போகுதான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அதுமாரி நாங்கள் நல்ல இருட்டில் வாங்கி நிற்கிறோம். எங்களுக்கு கரண்ட் இல்லை, வசதி இல்லாத நாங்கள் ரொம்ப லோல் பாடுறோம். ஆனால் கரண்ட் இருந்தா நாங்கள் இதுமாரி என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்த்து அடிக்க முடியும். அதில் தானே நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். இப்போ எப்படி எங்களோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. ரொம்ப கொடுமையாக இருக்கோம் நாங்கள் இந்த இடத்துல. ஆனால் வாயிறதே ரொம்ப கஷ்டம். நாங்கள் இந்த இடத்துல இப்படி வாழ்ந்து நிற்கிறோம். இப்போ நாங்களும் ஒன்றா இருக்கிறோம். மாடும் எல்லாம் ஒன்றா இருக்கோம். பசங்க கொசு கடி தூங்க மாட்டேங்குது. இருட்டில் தான் இருக்கோம். பசங்க படிக்கணும்னா கரண்ட் வசதி இல்லாத படிக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்படுறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த பசங்க படிப்பு தான் ரொம்ப பாதிக்கப்படுது. தண்ணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். நடக்க வழி கிடையாது. எங்களுக்கு நடக்கிறதுக்கு வழி கிடையாது. ஒரு வரப்பு மேலே தான் நாங்கள் போகிறது. வரது ஃபுல்லாக மணி 7 மணி ஆனாவே 10 மணி ஆன மாரி இருக்கு. எங்கள் வீடு போனோம்னா அந்த வரப்பு மேலே போகுது. பாம்பு போகிறது கூட தெரியாது. அந்த பாம்பு மெரிச்சிட்டு போய் அப்புறம் பார்த்தா தான் தெரியாது. பாம்பு அடிக்கிறதாங்காட்டி அது எந்த பக்கம் தான் போகுதுன்னு தெரியாது சார். அந்த மாதிரி நாங்கள் அந்த இடத்துல வாழ்ந்து நிற்கிறோம். நாங்கள் ஆனால் எங்களுக்கு எப்படி பண்ணுறது போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அந்த சூழ்நிலையில நாங்கள் இருக்கோம். நிலையில இருக்கோம். லைட்டு கொடுத்தோடனே இப்போ எங்களுக்கு பசங்க வெளிச்சமா நல்லா சந்தோஷமா உள்ளே 7 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் நல்லா படிக்கும். எப்போதுங்க போய் வந்தா கூட 6 மணிக்கு வந்தா கூட வந்த உடனே அந்த புக்கு எடுத்து உட்காந்து படிக்கிறது 10 மணி 11 மணி தான் படிக்கிறது. இப்போ பசங்க பயலாம் இருக்கும். அந்த லைட்டு அந்த லைட் இல்லைன்னா நாங்கள் வந்து எதிர்த்து ஹாய், என் பேர் அமோக். ஐம் from Bangalore. எங்கள் கம்பெனி மேஷா எனர்ஜி சொல்யூஷன்ஸ் நம்ம சோலார் லைட்டிங் இது பண்ணுறோம், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு 6 மாதத்துக்கு பின்னாடி சென்னையில் ஒரு இடம் பார்க்கணுமா இருந்தது நம்மளுக்கு. பிகாஸ் there was a company called Chrysler. அவள் ஒரு CSR ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் அந்த ப்ராஜெக்ட் இது the theme of the project was basically to light up a village. So that's when I got introduced to Tilak. Tilak சென்னையில ஒரு அதிர்ச்சி மீட்டிங் தான் சொல்லலாம். ஒரு நாள் ஈவினிங் மீட் பண்ணோம். அண்ட் தென் சைட் ஸ்கவுட் பண்ண போகலான்னு சொன்னார். ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு 4-5 மாதம் ஆச்சு. பட் இந்த வில்லேஜுக்கு வந்து விட்டலபுரம்ல இந்த ஒரு 25 வீடுக்கு நம்ம லைட் கொடுத்துருக்கோம். இங்கே கெரோசின் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கோம்.
ஸோ கொஞ்சம் பெருமையாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ திலக் நீங்கள் சொல்லுங்கள். யூனோ ஆக்சுவலி அமோக் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு அதிர்ச்சி மீட்டிங் தான். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு கலா ஃபார் இன்ட்ரடியூசிங் சச் அ வண்டர்ஃபுல் கான்டாக்ட். ஸோ நாங்கள் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வில்லேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இருக்குது. திஸ் இஸ் நாட் த ஒன்லி வில்லேஜ், இது மட்டும் தான் இல்லை. இதே மாதிரி வந்து வித்தின் அரௌண்ட் சென்னையே வந்து நிறைய வில்லேஜஸ் இருக்குது விச் டசன்ட் ஹாவ் எலக்ட்ரிசிட்டி. தட் பர்டிகுலர்லி திஸ் ட்ரைபல் கம்யூனிட்டி வில்லேஜ்ல இருக்கும், பட் நாட் இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும் கரண்ட் இருக்காது. அண்ட் தேர் இஸ் அ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி வே தேல் நாட் ஏபிள் டு கெட். நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. பட் அந்த ஆக்சுவல் சொல்றோம்னா இவங்க வந்து they want to not just do as a project, but they want to ensure that இது கரெக்டான ஆளுக்கு போய் சேரணும் அப்படின்றது அவங்க இருந்ததால வந்து that is more satisfaction for me. Because எல்லாருக்கும் ஏதோ ஒன்று பண்ணணும், எங்கேயோ வருது ஃபண்ட்ஸ் வருது, தேர் only supplying it, but they're not funding is by CRISIL. பட் ஏதோ ஒன்று CRISIL ஏதோ நமக்கு பேமெண்ட் வருது, நம்ம எங்கேயோ பண்ணலாம் அப்படின்னு இல்லாம it should go to the needy. My product should go, our product should go to the needy people அப்படின்னு அந்த ஃபோக்கஸ்னால தான் வந்து இன்னைக்கு இந்த வில்லேஜ்க்கு வந்திருக்கு. ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் மேஷா, எஸ்பெஷலி அமோக் ஃபார் தட். அண்ட் அதே மாதிரி CRISIL, ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் CRISIL ஃபார் ப்ரொவைடிங் 25 lights for the families. There are 25 families in this village. இவங்களுக்கு again CRISILக்கு thanks, and thank you Kala for wonderful contact. ஸோ ஒன் மோர் திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் இஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 20 வீட்லேயும் நம்ம லைட் போட்டிருக்கோம். அண்ட் 25 ஃபேமிலி இருக்கு, 20 வீடு இருக்கு, ரைட்? அண்ட் per family we are saving close to about 400 to 500 rupees from not using kerosene. So I think inga pathina there is a lot of environmental impact, there's a lot of social impact, and probably with Tilak we would want to do more of these kind of projects, so it gives us a lot of social responsibility to do something like this. So again, thanks to CRISIL for sponsoring this wonderful project, and look forward to many more. Thanks Tilak again for the selection, the scouting of the village, and then I know there are a lot more, so let's hope to do and impact quite a few more villages. Thanks a lot. And as Amog said, people earlier they were spending around 600 to 700 rupees per month, and now since it is a saving, they're not spending that much. Now half of it, we had ensured that half of the amount, around 250 rupees, they put it on their saving bank account. So that is also we had brought in a habit of making the saving. So overall I would say it's a very successful project, and we look forward to many more. Many more. Thanks a lot. Thank you. Thank you. Evadanna